எங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது, ரோடு போட்டு தாங்க. எங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது, ரோடு போட்டு தாங்க. சிங்கம்புணரி அருகே 25 ஆண்டுகளாக சாலை வசதியின்றி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், கிராம மக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா எஸ்புதூர் ஒன்றியத்தில் உள்ள கீழ வண்ணாரிருப்பு, மேல வண்ணாரிருப்பு, உரத்துப்பட்டி, கள்ளங்காலாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 25 ஆண்டுகளாக தரமான சாலை வசதி இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கீழ வண்ணாரிருப்பில் இருந்து மேல வண்ணாரிருப்பு, உரத்துப்பட்டி வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் சாலை இருந்தாலும் அதில் 4 கிலோமீட்டர் பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அனுமதி இல்லாத காரணத்தால் இந்நிலையிலேயே சாலை தவிர்க்க முடியாத மோசமான நிலையிலும் கரடு முரடாகவே உள்ளது. தினமும் இந்த சாலையில் நடந்து சைக்கிளில் சென்று மேல வண்ணாரிருப்பில் உள்ள பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கேசம்பட்டி அரசு மேல்நிலை நோக்கி சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயணிக்கின்றனர். சாலையின் மோசமான நிலை காரணமாக பல மாணவர்கள் சைக்கிளிலிருந்து விழுந்து காயமடையும் சம்பவங்கள் வழக்கமாகிவிட்டன. இப்பகுதியில் 150 ஏக்கருக்கும் மேல் விவசாய நிலங்கள் உள்ளன. நெல், கடலை, கத்திரி, வெண்டைக்காய், பாகற்காய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் விளைகின்றன. இந்த பண்ணை பொருட்களை விற்பனைக்காக நகரங்களுக்கு எடுத்து செல்லும் போது சாலையின் மோசமான நிலையில் உள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களோ, கர்ப்பிணி பெண்களோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் வாகனம் கீழ வண்ணாரிருப்பு வராமல் மேல வண்ணாரிருப்பிலேயே நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் நடந்து அல்லது சைக்கிளில் கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வனத்துறையிடம் அனுமதி பெற்று தரமான சாலை அமைக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்த சாலையில் இயக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட அரசு பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எவ்வளவு நாள் மனு கொடுத்து வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க, ஒன்னாவது மாசம் வந்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துக்கு முதலமைச்சர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மனு கொடுத்தான். 6 மாசம் ஆச்சு. இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்க காணும். இன்ன வரைக்கும் எந்த அதிகாரிகளும் வந்ததில்லை, வந்து பார்த்ததில்ல. எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கட்டுமா இல்ல மாடு மேய்க்க விடட்டுமா? எவ்வளவு கஷ்டம் இந்த ரோடு இல்லாம. 25 வருஷமா ரோடு வந்துகிட்டு வரல. பசு வரல. நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க ஒரு ஓட்டை புறக்கணிக்க போறோம். அவ்வளவுதான். நீங்க அதை என்னன்னு கண்டுக்காம இருக்கிறீங்க. நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த ரோடு போட்டு கொடுக்கணும். இல்லைன்னா யாருமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். பிள்ளைய பிரச்சனை இல்லாலும் எங்க ஊருக்கு ஒரு பொண்ணு கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்க. எவ்வளவு சிரமமா இருக்கு சார். பொண்ணு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக எடுத்து போட்டு அந்த டேட்டை கூட பாத்துக்கோங்க சார். முதலமைச்சர் 1வது மாசம் வந்தாரு சிவகங்கை மாவட்டத்துக்கு. நாங்க போய் பார்த்துட்டு எல்லாவற்றை சொல்லிட்டு வரோம். இங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. அதனால நீங்க எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. ரோடு போட்டு கொடுக்கணும். இல்லைன்னா நாங்க அந்த ஆட்ட ஓட்டு போட மாட்டோம் யாருமே. ஆமா, கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும். ரொம்ப சிரமப்படுறோம். கூட எங்க ஊருக்கு வர மாட்டேங்குது சார். உங்க ஊர் சரியில்லைன்னு சொல்லி பிரசவம் பாக்குறதுக்கெல்லாம் 5 கிலோமீட்டர் போகணுங்க சார். சிவகங்கை போறதுக்கு புதூர் ஒன்றியம். ஓட்டு போடணும் அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக நீங்க ரோடு போட்டு கொடுக்கணும். இல்லைன்னா நாங்க மறியல் பண்ணுவோம். இதுக்கு மேல இத்தனை வரை மறியல் பண்ணி ஓட்டை ஐடி எல்லாமே நாங்க குடுத்துட்டு நாங்க சும்மா கூட இருந்துக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஓட்டுனது ரோடு எங்களுக்கு போட்டு கொடுங்க. நாங்க போட மாட்டோம். கண்டிப்பா